அப்படின்னா நீ இன்னைக்கு என் கையால சாவுறத யாராலையும் தடுக்க முடியாது. என்ன இதெல்லாம்? என்னம்மா தலையில ரத்தம்? டேய் பார்வதிக்கு என்ன ஆச்சுடா? சரி சரி, முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டு போங்க. தேவையில்ல, என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். பார்வதி, பிடிவாதம் பண்ணாத, முதல்ல ஆஸ்பத்திரி கிளம்பு. உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. இத பாரு பார்வதி, தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஒழுங்க மரியாதையா எங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வா. என்ன எல்லாரும் என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா அத்தை? சித்தி, ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஏய், இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். சிவா, அண்ணு இங்க வாயே. மாமா, அண்ணி கூப்பிடுறாங்க, வர இருங்க. சொல்லுங்க அண்ணி. என்னப்பா அப்படியெல்லாம் பேசாத. பாவம் மனசு உடைஞ்சு போயிருப்பா. கஷ்டத்துல ஏதாவது பண்ணிக்க போறா. தயவு செஞ்சு அவ எங்க இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. என்னமா அண்ணி, அதெல்லாம் அவ எதுவும் பேசாத, முதல்ல கிளம்பு. ஆமா மச்சா, வாங்க நம்ம போய் பாப்போம். சரிங்க நீ போய் பாக்குறோம். வாங்க மச்சா, வாங்க. நானும் கூட போயிட்டு வந்துடுறேம்மா. பார்வதி அண்ணே, என் பொண்டாட்டி பார்வதி இங்க பாத்தீங்களா? இல்லையா, பாக்கலீங்களா? பாக்கலையா? சரிண்ணே. மச்சா, பார்வதி பாத்தீங்களா? இல்ல மாமா, இந்த பக்கம் இல்ல மாமா. ஐயோ, நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா மாமா? நானும் பார்க்கல மச்சா. இதுக்குதான் கோவப்படாதீங்க, அவசரப்படாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். இப்ப பாருங்க, இந்த ஊர் முழுக்க சல்லடை போட்டு சலிச்சாச்சு. தங்கச்சிய எங்கேயும் காணோம். ஏன் மாமா, நான் என்ன வேணும்னா பண்ணேன்? ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன். சரி விடுங்க மச்சா. மச்சா, நாம எதுக்கும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன? அதெல்லாம் வேணாம் மாமா. இங்கதான் மாமா எங்கேயாவது இருப்பா. கண்டிப்பா கிடைச்சிருவா. வாங்க நம்ம போய் தேடுவோம். சரி வாங்க, தேடி பாப்போம். இந்த பார்வதி தான் உருப்படியா எந்த வேலைக்கு ஆக மாட்டான்னு பார்த்தா அவ அண்ணனும் அப்படியே இருக்கான். இதுங்களை நம்பி நம்ம எந்த காரியத்திலும் இறங்க முடியாது போல. ஏய் புவனேஸ்வரி, புவனேஸ்வரி. என்னது புவனேஸ்வரியா? யாரும் அது உன் பேரை சொல்லி கூப்பிடுறது? புவனேஸ்வரி, வாங்க வெளியே. அண்ணே, வாய்ஸ் தெரியல? பார்வதி. என்ன தைரியம் இவளுக்கு? உன் பேரை சொல்லி கூப்பிடுறா? இவட அண்ணே, என்ன பிரச்சனைன்னு தெரியாம அவசரப்பட வேண்டாம். அவளை நான் டீல் பண்ணிக்கிறேன். வாங்க. என்ன பார்வதி? அண்ணே, இங்க பாருங்க. என்னாச்சு பார்வதி? தலையில கட்டெல்லாம் போட்டு. நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா கடைசியில நீங்களும் என் குடும்பத்துல இருக்கிறவங்க மாதிரி எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே. என்ன பார்வதி, துரோகம்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? என்ன பிரச்சனை? பார்வதி, வா வீட்டுக்குள்ள வா. வேண்டாம், உங்க கூட சமாதான பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நான் இங்க வரல. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போகதான் இங்க வந்தேன். உனக்கு நான் என்ன தப்பு பண்ண? ஏன் பார்வதி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் எது பண்ணாலும் உனக்கு நல்லது தானே பண்ணுவேன். எது நல்லது? என் அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்புனீங்க, அதான் எனக்கு பண்ண நல்லதா? ஏய், மரியாதையா பேசு. அண்ணன், அண்ணன் ஏதோ கோபத்துல. நான் ஜெயிலுக்கு போய் அண்ணனை பார்த்துட்டு தான் வரேன். எல்லா உண்மையுமே அவன் சொல்லிட்டான். அவன் கள்ளச்சாராயம் காய்ச்சும் போதே அவனுக்கு பின்னாடி நீங்களா இருப்பீங்கன்னு எனக்கு டவுட் வந்துச்சு. ஆனா அது கூட ஏதோ குழப்பத்துக்கு நடத்துறான், அதனால ஏதோ பிரச்சனை வராதுன்னு நினைச்சேன் நானு. ஆனா இப்போ அவன் கொலை கேஸ்ல ஜெயிலுக்குள்ள இருக்கான். அதுக்கு முழு காரணமே நீங்க தான். ஏதோ தொழில் பண்ணிட்டு இருந்தவன நம்ப வச்சு அவன் முதுகலை குத்திட்டீங்கல்ல.
என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஏன் தப்பு தப்பா பேசுற? முதல்ல நான் சொல்றதை கேளு. இனிமே நீ சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன். இனிமே நான் உன்னை பார்க்க கூட விரும்பல. இத பாரு, இனிமே நீ எனக்கு எந்த ஒரு போனும் பண்ணவே பண்ணாத. இதோட எனக்கு உங்க சங்காத்தமே வேண்டாம். நான் வரேன். என்னம்மா இது? இந்த பேச்சு பேசிட்டு போற? நீ பாட்டுக்கு அமைதியாவே இருக்க. விடுன்னு. அவன் அண்ணனை கொலைகேஸ்ல உள்ள அனுப்பணும்ல, அவன் நல்லா பத்த வச்சுட்டான் போல. அதான் கோவத்துல இப்படி பேசிட்டு போறான். ஆனாலும் மரியாதை இல்லாம வா போன்னு பேசிட்டு போறது ஓவர்மா. ஜெயிக்க முடியாதவனோட ஒரே ஆயுதம் கோபம் மட்டும்தானே. விடுன்னு. பேசிட்டு போறான். அந்த ரகுராம் குடும்பமே நமக்கு எதிரிதான். இவன் மட்டும் விதி விலக்கா என்ன? எல்லாரையும் பழி வாங்கிட்டு அவளை சும்மா விட்டு வச்சிருப்போமா? அது தெரிஞ்சுதான் புலம்பிட்டு போறான். போகட்டும். என்ன, நமக்கு தகவல் கொடுக்க அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆள் இருந்தா, அது இப்போ இல்ல. செயின்ல மண்ணு ஏறினதுனால ஃபேஸ் கொஞ்சம் சிதைஞ்சு போச்சு. கண்டிப்பா கிளியர் பண்ணி சூப்பரா பண்ணி தரேன். சரி சார், அந்த போட்டோல தான் என் உயிரே இருக்கு சார். அதை மட்டும் எப்படியாச்சும் எடுத்து கொடுத்துருங்க. உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் சார். சார், இது சப்ப மேட்ரு சார். 2 நாள் டைம் கொடுங்க. உங்க ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போங்க. ரெடி ஆனதும் நானே உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க சார். note கொஞ்சம் பண்ணிக்கிறேன். ஓகே சார், நோட் பண்ணிக்கிட்டேன். சரிங்க சார். சார் உங்க கார்டு கார்டு. தரேன். இந்தாங்க சார். சரி வரோம் சார். வாங்க. வா. நவீன, இந்த வரணும். இந்தா இந்த செயினை கிருஷ்ணன் கிட்ட கொடுத்து இதுக்கான வேலையை உடனே பார்க்க சொல்லு. சரிங்கண்ணா. மாயா, என்னாச்சு மாயா? 2 பேரும் பார்வதியை பாத்தீங்களா? இல்ல பெரியம்மா, சித்தி எங்க தேடியும் காணோம். டேய் சீனு, எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பாத்தியாப்பா? ஊர் முழுக்க தேடியாச்சுமா, காணோம்மா. ஆமா, சித்தப்பாவும் மாமாவும் எங்க போனாங்க? 2 பேரும் பார்வதியை தேடி தான் கிளம்பி போனாங்க. அவங்களும் எங்க போனாங்கன்னே தெரியல. நான் செத்தனோ இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்க எல்லாருக்குமே துக்கம். இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன். ஒவ்வொரு நாளும் உங்க எல்லாருக்குமே துக்கம் தான். இனிமே தான் இந்த பார்வதி யாருன்னு நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. நீங்க சொன்ன இன்னொருத்தவங்களோட சாம்பிளை எப்ப கொண்டு வந்து கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. சாம்பிளுக்கு பிளட்டையா கொடுப்பாங்க? டிஎன்ஏ டெஸ்டுக்கு பெரியப்பாவோட முடி கிடைச்சா கூட போதும். டிஎன்ஏ டெஸ்டுக்கு பெரியப்பாவோட முடி வேணும். எப்படியாவது பெரியப்பாவோட முடிய கொண்டு வாங்க. எப்படியாவது எடுத்துடலாம். ஆனா நாளைக்கு காலையில தான் தர முடியும். சரி பெரியம்மா.